வணக்கம். இப்ப பார்வை இல்லேன்னோனே, அவங்களுக்கு படிப்புக்கான வாய்ப்பு எப்படின்னு யோசிக்கிறோம். பார்வை இல்லாம படிச்சு வந்தவங்களும் இருக்காங்க. இப்ப உதாரணமா, ஹெலன் ஹெல்லர் அந்த அம்மாவுக்கு காது கேட்காது, பேச முடியாது, பார்வை இருக்காது. ஆனாலும் அவங்க ஒரு பெரிய படைப்பாளியா இருந்தாங்க. அந்தக கவி வீரராகவ முதலியார் அதேபோல. அதேபோல மாம்பழக் கவிச்சிங்கம் அவருக்கும் பார்வை இல்லைம்பாங்க. எத்தனையோ பேர் சாதிச்சு காட்டியிருக்காங்க. 2 புலவர்கள் இருந்தாங்க. இளஞ்சூரியர், முதுசூரியர். ஒருவர் கால்கள் இல்லாதவர், இன்னொருவர் பார்வை இல்லாதவர். பார்வை இல்லாதவர் தோள்ல கால்கள் இல்லாதவர் ஏறிக்கிட்டு ஊரே சுத்தி வந்தாங்கன்னு பார்க்குறோம். நான் சமீபத்தில சென்னையில ஒரு நண்பர்கள் அழைப்பின் பேர்ல ஒரு அ கூட்டத்துக்கு போயிருந்தேன். என்னுடைய நல்ல நண்பர், ஆசிரியர், கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் எல்லாமா கொண்ட விஜயகுமார் அவர்கள். மதுரையில மாடக்குள விஜயகுமார்னு பேரு. இப்ப அ திருவாரூர்ல பள்ளியில துணை தலைமை ஆசிரியரா இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, எங்களுடைய நண்பர்களெல்லாம், அவங்கெல்லாம் கொஞ்சம் பார்வை குறைபாடு உள்ளவங்க. அவங்களுடைய கூட்டத்தில நீங்க போய் பேசணும்னாங்க. அதுக்கு பேரு புதிய பார்வை அமைப்புன்னு வச்சுக்கங்களேன். அத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்கன்னா, அ நியூ விஷன் ஃப்ரெண்ட்ஸ் அ கிளப்ன்னு வச்சிருக்காங்க. அதாவது NVFC. அதனுடைய தலைவர் வந்து குணசேகரன். ஆ, செயலாளர் அன்புராஜன். அவங்களுடைய உடனிருந்து இதெல்லாம் நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க அருணா. இப்போ இவங்கெல்லாம் என்னை அழைச்சபோது நான் ரொம்ப மகிழ்வாக நான் போனேன். எந்த நாளில் வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஜனவரி 4 வச்சுருந்தாங்க. அது என்ன ஜனவரி 4 அப்படின்னா, அதாங்க ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் கல்வி கற்பதற்கு இந்த நாள் தாங்க உதவுச்சு. அதாவது பார்வை இல்லாத நண்பர்கள் கல்வி கற்பதற்கு இந்த நாள் உதவுச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு கண்டுபிடிப்பு தேவைக்காக கண்டுபிடிக்கப்படுது. இருளா இருந்த உலகத்த ஒளிமயமாக்கிறதுக்காகத்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடிக்கிறாரு. வெகு தூரத்திலையும் வேற நாட்டிலே இருக்கிறவங்களோட தொடர்பு கொள்றதுக்காகத்தான் முதல்ல அலைபேசியை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் வானொலி வருதுன்னு வச்சுக்கோங்க. இது அப்புறம் சேட்டலைட் வந்த பிறகு இதெல்லாம் ரொம்ப எளிமையாக சாத்தியமாயிருச்சு. ஆனால் லூயி பிரைல் ஒரு முறையை கண்டுபிடிக்கிறார். அவர் தான் கண்டுபிடிச்சாரா? ஒரு கேள்வி கேட்கலாம். இல்லை இது பார்வை இல்லாதவர்களுக்காகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னும் கேட்கலாம் நீங்கள். இது ரெண்டுக்குமான விடைக்கு கொஞ்சம் முந்தி போகணுங்க. 1809 பிறந்த லூயி பிரைல் சிறு குழந்தையா இருக்கப்ப நல்லா தாங்க இருந்தார். பிறக்கிறப்ப கண் பார்வையெல்லாம் இருந்துச்சு. அவருடைய பார்வை எப்படி பாதிக்கப்பட்டதுனாலே கொடூரமாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைகள்லாம் அந்த காலத்தில், ஏய் கொடைக்கம்பி வச்சுட்டு விளையாடாத, கொடைக்கம்பி படக்குன்னு குத்தி விட்டுப்பா கண்ணில், பேசாமல் இரு கவனம் அப்படிம்பாங்க. அப்போ கொடைக்கம்பி கண்ணில் குத்துங்கிற விஷயம், அது வந்து இப்படி அமுக்கின உடனே பட்டன் குடையெல்லாம் வந்த பிறகு பயமாயிருச்சு எல்லாருக்குமே. இவருடைய அப்பா அவர் வந்து குடை ரிப்பேர் பண்ணுறவர். ஒரு நாள் அவர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இந்த 6 வயது பையனாக இருந்த இவர் போய் அதை இவர் கூட உட்காந்துருந்தப்ப இவர் கண்ணில் பட்டுன்னு அடிச்சிருச்சுங்க. ஒரு கண்ணில் குத்தி 2 கண்ணு பார்வை போச்சு லூயி பிரைலுக்கு. சரி, இவர் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாரா? அதுதான் ஒரு ஆச்சரியம். என்ன தெரியுங்களா? அதாவது அப்போ போர்க்காலத்தில் எதிரிகளுக்கு தெரியாமல் செய்தி அனுப்புறதுக்கு என்ன வழி? குறிப்பாக இருட்டில் ஒரு நியூஸ் பரிமாறணும். இப்போ நம்மகிட்ட செல்லில் ஒரு வசதி என்னென்னா, நீங்கள் அதை தொட்ட உடனே அது லைட்டோடு வந்துடுது. லைட்டோடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் லைட் இருக்குது, எழுத்து இருக்குது, காட்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒலி ஒளி எல்லாமே வந்துருச்சு. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இருளான சமயத்தில் ஒரு செய்தியை மற்றவருக்கு அனுப்புறதுக்கு என்ன பண்ணாங்க, பிற்காலத்தில் தந்தி முறை மோர்ஸுங்கிறவர் கட்டுக்கடகடங்கிறத வச்சுக்கிட்டு அது ஒவ்வொரு லெட்டர்ஸ் வச்சு வார்த்தை கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்று, கப்பற்படையை சார்ந்தவர்களும் போர்க்களத்துறை சார்ந்தவர்களும் சேர்ந்து ஒரு முறையை கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, சில புள்ளிகளை எழுத்துக்களாக மாற்றி அதன் மூலமாக இந்த புள்ளி இன்ன எழுத்து, இந்த புள்ளி இன்ன எழுத்துன்னு 12 புள்ளிகளை கண்டுபிடிச்சு அந்த 12 புள்ளிகள் மூலமாக செய்திகளை அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் இதில் நிறைய சிக்கல் இருந்தது. சரின்ட்டு தூக்கி போட்டுடலான்னு நினைக்கிறப்ப இதைத்தான் பிரைல் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. யார் கொடுத்தாங்கன்னு கூட நமக்கு தெரியல. அவர் இதை வந்து பார்க்குறாருங்க. பார்த்துட்டு இந்த 12 புள்ளிகள் இருக்கிறதுனால தானே பிரச்சனை.
இதை 6 புள்ளிகளாக மாற்றுவோமே அப்படின்னு அவர் தாங்க முயன்று 6 புள்ளிகளாக, அதாவது பார்வை இல்லாத நண்பர்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டா இந்த 6 புள்ளிகளை மட்டும் வச்சு பயன்படுத்தி எல்லா மொழியையும் படிக்கலாம். இதை கண்டுபிடிச்சு கடவுள் நமக்கு எல்லாம் கொடுத்துருந்தாலும் கூட இந்த மனிதர் மூலமாக பார்வை இல்லாத நண்பர்களுக்கு படிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு நம்ம சொல்லலாங்க. நல்லா கவனிங்க, இந்த விரலுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் நகைக்கண்ணுன்னு சொல்கிறோம். இதுக்கு ஏன் நகைக்கண்ணு? இங்கே என்ன கண்ணு வந்துச்சு? இது நகம்தானே, இதில் என்ன கண்ணு வந்துச்சு? என்ன வந்துச்சுன்னா, நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.